50 எபிசோடோட நேற்று எபிசோடில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் நடந்திருக்குது. ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான ஒரு கேம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த கேமை பார்க்குறதுக்கே. இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக போச்சு. இதில் அலைன்ஸில் ஒரு அதிரடி மாற்றங்கள். ஒரு டீமில் இருந்த நேகல் இப்போ இன்னொரு டீமுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் உங்களுடைய ஷேடோவில் நான்லாம் இருக்க மாட்டேன்ற மாதிரி சபதங்கள் எடுப்பதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த அலைன்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் வேறு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். வணக்கம் மக்களே, சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு லைக்கும் ஐப்பும் மறக்காமல் கொடுத்துருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஷோ பொறுத்தவரையும் என்ன, ஃபேன்ஸுக்கு காசு போய் சேரும். ஃபேன்ஸு எண்ட் ஆஃப் த ஷோவில் ஃபேன்ஸும் ஜெயிப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு 3 டீமாக பிரிச்சுருந்தாங்க. ரஜத் டீம், பிரின்ஸ் டீம் அண்ட் அர்ச்சனா டீம். இந்த 3 டீம். இந்த 3 டீம்லையும் என்ன பண்ணோன்னா 3 மெம்பர்ஸ் சேர்க்கணும். ஒவ்வொரு டீம்லையும் டோட்டலாக 3 மெம்பர்ஸ் இருக்கும். கேப்டனோட சேர்த்து ஒரு 3 பேர். ஓகே, அவங்களுக்கான சேலஞ்ச் என்னென்னா, மீன் தொட்டி பார்த்துருக்கீங்களே, அந்த மாதிரி ஒரு மீன் தொட்டியை வெளியே வச்சுருக்காங்க. அது 3 டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. அந்த சைஸில் ஒரு மீன் தொட்டிக்கு 50,000, இன்னொரு மீன் தொட்டிக்கு 35, இன்னொரு மீன் தொட்டிக்கு 25,000 3 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இவர் போகிறாரு, பிரின்ஸு போகிறாரு. அங்கே போயிட்ட உடனே குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஒரு அமௌண்ட்டை செலக்ட் பண்ணும். 50,000, 35,000 இல்லை 25,000, அதில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை செலக்ட் பண்ண உடனே அவங்க டீம்மேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மீன் தொட்டியில் தண்ணியை நுரப்பணும். எப்படி தண்ணியை எடுத்துகிட்டு போய் இது பண்ணணும். கையிலலாம் ஊற்றக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற துணியை வச்சு நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போய் நிரப்புறீங்க அப்படின்றது தான் டாஸ்க்கு. இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதில் யார் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு ரெட் ஜோக்கர் கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஜோக்கர் கார்டு வச்சுருக்காங்க ஒரு தனியாக கிளாஸ் பாக்ஸில். அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது அப்படின்றது தான் டாஸ்க். ஒரு பக்கம் மணி, ஆடியன்ஸுக்கு மணி, இன்னொரு பக்கம் அந்த பவர் கார்டு ஒன்று கிடைக்க போகுது. ஜோக்கர், ரெட் ஜோக்கர் கார்டுன்ற மாதிரி கார்டு கிடைக்க போகுது. பிரின்ஸு, காக்கா அண்ட் சாமி, அந்த 3 பேர் ஃபஸ்ட்டு போகிறாங்க. அதில் என்ன பண்ணிட்டாங்க, சாமியோட பேண்ட் வந்து 2ஆக இருக்கும் போல இருக்குது. முட்டி கீழே வந்து அது ரிமூவ் பண்ணலாம் போல இருக்குது. அதை ரிமூவ் பண்ணி அதில் தண்ணி பிடிச்சிட்டு போய் ஊத்துறேன்ற மாதிரி பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிலாம் பயன்படுத்தி ஒரு பெரிய மீன் தொட்டி அவங்க ரொப்பி 50,000 ஜெயிச்சாச்சு. பட் ஓகே, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒன்றுமே தெரியாத இருந்தவங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் எடுத்து கொடுத்தது பிரின்ஸ் டீம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எதுவுமே தெரியாமல் பிளாங்காக போகும்போது நம்ம ஏதாவது பண்ணி ஒரு வழியை கண்டுபிடிப்போம்ல, அந்த வழியை கண்டுபிடிச்சோன்னு அடுத்தவனுக்கு ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு போய் பண்ணாதானே அவன் என்ன யோசிக்கிறான்னு தெரியும். அடுத்து என்ன பண்ணுறாங்க, அர்ச்சனா அண்ட் ஃபயஸ் அண்ட் சிவ், இந்த 3 பேருமே 35,000 ஒரு ரவுண்டு ஷேப்பில் இருக்கிற ஃபிஷ் டேங்குக்கு தண்ணி ரொப்புறாங்க. பட் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. கம்பேரிட்டிவ்லி பிரின்ஸ் டீமோட அர்ச்சனா டீம் கொஞ்சம் அதிகமாக எடுத்த மாதிரி தான் நமக்கே தோணுச்சு. பட் அவங்களும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 3வது ரஜத் டீம், ரஜத், லவ்கேஷ் அண்ட் அர்பாஸ். இதில் என்ன பண்ணிட்டாங்க, வாட்டர் ஜாக்கெட், அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஊற்றாது போல இருக்குது. அந்த ஜாக்கெட்டை எடுத்துகிட்டு போய் இல்லை ஒரு எண்ணில் முடியை போட்டு அதில் தண்ணியை ரொப்பி அந்த மீன் தொட்டியில் ரொப்புறாங்க. 2 டேக் தான். 2 வாட்டி அவங்க போய் அந்த தொட்டியிலிருந்து எடுத்துன்னு வந்து இந்த தண்ணியை ரொப்புறதுக்கு ஈஸியாக முடிஞ்சு போச்சு. ஈஸியாக தண்ணியை ரொப்பி 25,000 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த ரவுண்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா 21,34,000 ரூபாய் அந்த மணியோட பாட்டில் ஆட் ஆயிருக்கு. எப்படி 21,31,000. ஓகே, இதில் யாருக்கு அந்த ரெட் ஜோக்கர் கார்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணது யார், என்னதான் அமௌண்ட்டு கம்மினாலும் அமௌண்ட்டு கம்மிக்கான டைமிங்கும் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க இல்லையா, ரஜத் டீம் தான் அந்த டாஸ்கை ஜெயிச்சு ரெட் ஜோக்கர் கார்டு ரஜத் டீமுக்கு போயிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக ரஜத் டீமுக்கு இருக்க போகுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரிதிக்கும் சைமத்துக்கும் ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதில் ஏகப்பட்ட குழப்பத்தில் ரிதி நேற்றுலேருந்தே இருந்தாங்க. இன்றைக்கும் அந்த குழப்பங்கள் நிலவுது. அதை வந்து யுவிகா கிட்ட ஷேர் பண்ணும்போது யுவிகா சொல்கிறாங்க, என்ஜாய் த கேர். அவர் உன்னை கேர் பண்ணுறாரா, இதெல்லாம் பண்ணுறாரு, அதை என்ஜாய் பண்ணி அதை சந்தோஷமாக எடுத்துக்கோ. அது வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும் இல்லை வீட்டுக்கு வெளியா இருக்கட்டும், எங்கே வேணாலும் அதை சந்தோஷமாக எடுத்துக்க, எதுக்கு இதெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கேன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அட்வைசஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது கொடுத்து முடிச்சோடனே அடுத்து லயன் மாஸ்டர் வராரு. வந்தவுடனே ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 டீமாக நீங்கள் பிரிஞ்சிருங்க, அது ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்காக இருக்க போகுதுன்றது சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, பிரின்ஸ் டீம் வந்து ஒரு பக்கம் வந்து கிருஷ்ணாவை கேப்டன் ஆக்குறாங்க, இன்னொன்று ஷைனியை கேப்டன் ஆகலான்ற மாதிரி பேச்சுவார்த்தை இருக்குது. இதில் நேகல் வந்து நான் கேப்டனாக இருப்பேன்ற மாதிரி நேகல் சொல்கிறாங்க. பட் நேகலை கேப்டன் ஆக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றாங்க, கிருஷ்ணா வந்து நான் விட்டு கொடுக்குறேன் என் கேப்டன்சி, நீ வந்து கேப்டன் ஆயிரு அப்படின்ற மாதிரி நேகல் கிட்ட சொல்றாங்க. அது நேகலும் கேட்குற மாதிரி தெரில. அங்கே ஏகப்பட்ட டிஸ்கஷன் நடக்குது. இதில் குறிப்பாக நேகலை கேப்டன் ஆக்காது நேகலுக்கு ரொம்ப அப்செட்டு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இந்த அலைன்ஸ் கூட ப்ளே பண்ண மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு நாள் ப்ராமிஸ் பண்ணுறீங்க, அடுத்த நாள் வந்து நீங்கள் திரும்ப கொடுக்க மாட்டீங்க, ஒரு நாள் தரேன்னு சொல்கிறீங்க, தரமாட்டீங்கன்னு சொல்கிறாமன்ற மாதிரி ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் அங்கே நடக்குது. நேகல்
அந்த டைம்ல ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, இது நடக்குதா, இன்னொரு பக்கம் மனிஷா அவங்களோட அலைன்ஸ்ல வந்து என்ன தேவைன்னா வச்சுக்கிறாங்க, தேவையில்லைனா இது பண்றாங்கன்ற மாதிரி மனிஷா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் இப்படி நடந்துட்டு இருக்கு. அப்ப நேகல் தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஃபன்னா பாட்டு பாடி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு சிவு, இவங்க எல்லாம் பாடி பாடி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. திவ்யா போயிட்டு என்ன பண்றாங்க, நேகல் கிட்ட பேசி நீ வந்து புரிஞ்சுக்கோ இது அப்படின்னும் போது, எனக்கு தெரியும் நிக்கி அர்பாஸ் வீட்டுக்கு வெளில எப்படி வீட்டுக்குள்ள எப்படி, அங்க வேற மாதிரி இருக்காங்க இங்க வேற மாதிரி இருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கேன்ற மாதிரி திவ்யா பேசினதுக்கு நேகல் பதிலடி கொடுத்துட்டு போறாங்க. ஓகே, டோட்டலா 30 பிளேயர், அதுல 2 பிளேயர் யாரு, ஸ்ருதிகா மற்றும் திக்விஜய் வந்து வெளியே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஐல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குது அப்படின்றதால அவங்க அந்த டாஸ்க்ல இன்னும் வரல. 2 பேர் வெளியே இருக்காங்க. ஓகே, இப்போ டீம் ஸ்பிளிட் அப், ஒரு டீமுக்கு 7 பேர்னு நடக்குது. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா டீம், கிருஷ்ணா, பிரின்ஸ், சிவு, ஆருஷி, காக்கா, டீனோ அண்ட் ரிதிமா, இவங்க 7 பேர் ஒரு டீம் ஆயாச்சு. அடுத்த டீம்ல என்ன பண்ணிட்டாங்க, சைமத் வந்து ஆப்போசிட் டீம்ல இன்னொரு டீம்ல இருந்தாரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, நேகல் சைமத் இங்க வா நான் அங்க போறேன்ற மாதிரி அங்கேயே ஒரு சுவிட்சிங் நடக்குது. எதிர்பாராத விதமா அங்க சுவிட்சிங் நடக்குது. சுவிட்சிங் நடந்துட்டு நேகல் வந்து அங்கே போயிட்டு உடனே யுவிகா பேசுறாங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னும் போது, நீங்க கேப்டன்சி சான்ஸை தர மாட்டீங்க, இதெல்லாம் பண்ண மாட்டீங்க, என்னோட பர்ஃபார்மன்ஸையும் நீங்க வேல்யூ பண்ற மாதிரி தெரியல, ஐ எம் டன் வித் த ஷேடோ, இந்த ஷேடோல இருக்கிறத நான் வெளியே வந்துட்டேன், இதுக்கு மேல நீங்களும் வேணாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேணான்ற மாதிரி அங்க நேகல் வந்து பேச்சுவார்த்தை சபதங்கள்லாம் இப்போ எடுக்கிறாங்க. உடனே அந்த டீம் அர்பாஸ் அண்ட் ரஜத் டீம்லாம் பயங்கரமான கைத்தட்டல் கிளாப்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிடறாங்க. அப்போ இந்த டீம்ல யார் யார் இருக்கா, சிமித், சாமி, அமித், விக்ராந்த், ரிதி, யுவிகா அண்ட் ஷைனி, இந்த 7 பேர் இந்த டீம்ல வந்துடுறாங்க. இன்னொரு டீம், ஸோ நேகல் போய் அந்த டீமோட கேப்டனா மாறி நேகல், கரண், லக்ஷய், மனிஷா, ஊர்வசி, ரஜத் அண்ட் நட்டாலியா, இவங்க ஒரு டீம். அடுத்து வன்ஷஜ் ஒரு டீம், வன்ஷஜோட டீம்ல வன்ஷத், ஃபயஸ், அர்பாஸ், அர்ச்சனா, திவ்யா, சப்னா அண்ட் லவ்கேஷ். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அண்டர் பிளே பண்ணுற மாதிரி திவ்யாவுக்கு ஏதோ ஸ்ட்ராட்டஜி பிரின்ஸ் பண்ணிட்டு இருந்தார். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்றது தெரில. ஓகே, டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை மக்களே, நிறைய அப்டக்கிள் வச்சுருப்பாங்க. ஐ மீன் பேரல்ஸ் வச்சுட்டு வெக்கா போட்டுட்டு சின்ன சின்ன இதெல்லாம் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஒரு போர் நடக்குது இல்லையா, அப்போது அந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி மெம்பர்ஸ்லாம் வந்து மறைஞ்சு போகிறதுக்கு நிறைய அப்டக்கிள், துணி மூட்டை கோணி மூட்டைலாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, மண்ணெல்லாம் போட்டு கோணி, அந்த மாதிரி ஒரு அப்டக்கிள் ட்ராக் போட்டிருக்காங்க. அதில் 2 வழி இருக்குது, ஒன்று எல்லோ இன்னொன்று ப்ளூ. என்ன பண்ணனா இந்த ட்ராக் வந்து ஜிக்ஸாகாக போகும். ஜிக்ஸாகாக போகும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ஃபிளாக் இருக்கும். ப்ளூ டீம்னா ப்ளூ ஃபிளாக் இருக்கும், ரெட் டீம்னா அந்த ஃபிளாக் பாயிண்ட்னு இருக்கும். அந்த ஃபிளாக் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு எண்டு பாயிண்ட்ல போய் சேரணும். இதுக்கு நடுவில் என்ன நடக்கும்னா, அங்கே மேலே ஷூட்டர்ஸ் இருப்பாங்க, துப்பாக்கி வச்சு உங்களை சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஷூட்டர்ஸ் சுடும்போது அந்த ஷூட்டர் சுடுற அந்த வாட்டர் பபிள்ஸ் உங்கள் மேலே பட்டுருச்சுன்னா நீங்கள் அவுட் இல்லை. உங்கள் டீம்மேட்டு அந்த யார் வாட்டர் பபிள் படாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு பொசிஷன் வந்து சேராங்க, அந்த ஃப்ளாகை எடுத்துக்கிட்டு எண்டு பொசிஷன் வந்து சேராங்கன்றதான். அட் அ டைமில் 2 டீம்லேருந்து ஒருத்தர் 2 பேர் தான் அனுப்புவாங்க. இதுதான் டாஸ்க்கு. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைமத் டீமும் நேகல் டீமும் வருது. அதில் கிட்டத்தட்ட ஓவரால் அந்த டாஸ்கோட எண்டில் அந்த 2 டீமில் பார்த்தீங்கன்னா யுவிகா, சாமி, ஷைனி மற்றும் சைமத், இந்த 4 பேருமே ஷூட்டர்ஸ் கிட்ட ஷூட் வாங்கி அந்த ரெட் கலர் அந்த பபுள்ஸ் வாங்கி அவுட் ஆகிட்டாங்க. ஐ மீன் என்ன, கம்ப்ளீட் பண்ணல ஒழுங்கா. அதே நேகல் டீம்ல பார்த்தீங்கன்னா ரஜத் அண்ட் ஊர்வசி 2 பேர் மட்டும்தான் பபுள்ஸ்ல ஹிட் வாங்கியிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கலி நேகல் டீம் வின் பண்ணிருச்சு, சைமத் டீம் தோத்துருச்சு. ஸோ தோத்த டீம்ல இருந்து 3 பேர் அன்சேஃப் ஜோனுக்கு போனோம். அப்போ அங்கே நேகலுக்கும் சைமத்துக்கும் மாற்றி ஆர்கியூமெண்ட் நடக்குது. நேகல் பேச சைமத் பேக, சைமத் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போயிட்டாரு போல இருக்கு, மாற்றி ஆர்கியூமெண்ட் நடக்குது. அதுலேயும் சொல்றாங்க நேகல், நான் தான் ஒரு கேப்டன்சினா எப்படி பண்ணேன்னு பார்த்துக்கோ, கேப்டனால தான் ஜெயிச்சதுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வீரவசனங்கள் மாற்றி பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்கஷன் போய் ஒரு 3 பேர் டேஞ்சர் ஜோனுக்கு போகிறாங்க. சைமத் கேப்டனா நானே பொறுப்பேற்றுக்கிறேன், ஷைனி மற்றும் சாமி. கரெக்டு தான், ஏன்னா அந்த சாமி ஏன் போடணும்னா, அந்த ஃப்ளாகை கூட எடுக்காமல் வந்தது அந்த 2 பேர் தான், சைனி அண்ட் சாமி தான். அவங்க 2 பேரும் ஃப்ளாகன்றதே மறந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் அந்த 3 பேர் ட்ரிபிள் எஸ் நாமினேஷன் போனது சூப்பர், பக்கா. அடுத்து வன்ஷத் அண்ட் கிருஷ்ணா டீம் வராங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா டீம்லேருந்து பிரின்ஸு, ஆருஷி, கிருஷ்ணா அண்ட் டீனோ 4 பேர் ஹிட் வாங்கியாச்சு. ஆனால் அதே வன்ஷத் டீமில் வன்ஷது, அர்ச்சனா, திவ்யா, ஃபயஸ் அண்ட் சப்னா, இந்த 5 பேர். ஸோ 4-5 போது அங்கே வன்ஷத் டீம் அவுட். அந்த 3 பேர் யார் செலக்ட் ஆகி டேஞ்சர் ஜோனுக்கு தள்ள போகிறாங்க அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸோடையோ எடுத்துகிட்டு போய் முடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் கிருஷ்ணா டீம் வந்து சேஃப் ஜோனுக்கு போயாச்சு. இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ 3 பேர் அன்சேஃப் ஜோன், அதில் ஒரு 3 பேர் 6 பேர் அன்சேஃப் ஜோன் போகிறாங்க இல்லையா. இந்த 6 பேரில்
பெரிய ட்விஸ்ட் என்னன்னா ரஜத் கிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்கு போகுது. அந்த அட்வான்டேஜை வச்சு ரஜத் என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பண்ண போறாரு, என்ன மாற்றங்களை எடுத்துட்டு வர போறாருன்றது தான் பெரிய ட்விஸ்டா வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு எபிசோட்ல. அதை என்ன நடக்குதுன்றத நாளை சந்திப்போம். பாய் கைஸ்.